Hi friends, this is Kalairaj. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லா சமச்சீர் புக்ஸும் நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக பார்க்க போகிறோம். அதில் 6th 7th 8th 9th 10th 11th 12th இது எல்லாமே லைனாக ஒரே வீக்கில் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எந்த ஸ்டாண்டர்ட் புக் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக். இல்லை டேர்ம் 1 என்னென்ன சிலபஸ் ரிலேட்டடான என்னென்ன டாபிக்ஸ் ப்ரோஸ் போயம்ஸ் என்னென்ன இருக்குது அது ரிலேட்டடான எப்படி கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த போர்ஸ் போயம்ஸ் உள்ள ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம ஷார்ட்டாக ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் 1 புக்கில் ஒரு போயம் இருக்குது, நைட் போயம். அது எழுதுனது யாருன்னா பை வில்லியம் பிளேக். அடுத்த டேர்ம் 2 புக் இதில் ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் த மிஸ்டரி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு புக்கில் இருக்கும். ஆனால் நம்ம சிலபஸில் பார்ட் பியில் 4th பார்ட்டில் கொஷின் ஆன் பயோகிராஃபி ஆஃப் இளன் கில்லர்னு கேட்டிருப்பாங்க. இந்த மிஸ்டரி ஆஃப் லாங்குவேஜ் புக்கில் இருக்கிறது இளன் கில்லரோட பயோகிராஃபி. அந்த இளன் கில்லரோட பயோகிராஃபி ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதனால் நம்ம இது ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி மாரி பார்த்துடலாம். இந்த இளன் கில்லர் எங்கே பிறந்தாங்கன்னா யூஎஸ்ஏ அலபாமா அப்படின்ற ஒரு ஸ்மால் டவுனில் பிறந்தாங்க. எப்போனா ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடி. இவங்களுக்கு 1.5 வயசு இருக்கும்போது 1.5 இயர்ஸ் ஓல்டில் இருக்கும்போது இவங்க சீரியஸாக ஒரு இதால் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிப்பால் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேட்கும் திறன் மற்றும் பார்வை அவங்க இழந்துட்டாங்க. அப்புறம் இவங்களுடைய 87 வயசில் இவங்க இறந்துட்டாங்க. இது இந்த இளன் கில்லர் பயோகிராஃபி எழுதின ஒரு அந்த ஆத்தர் இளன் கில்லர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க எங்கெங்கே போய் படித்தாங்க, கிரகாம்பில் கிட்ட என்ன போய் பேசினாங்க, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அது எல்லாமே ஷார்ட் ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்ததுனால நம்ம டைரெக்டாக அந்த இளன் கில்லருடைய புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஹிலன் லாஸ்ட் ஹர் எபிலிட்டி டு ஹியர் அண்ட் சி வென் ஷி வாஸ் 4 years old. ஹிலன் அவங்களுக்கு 4 வயசு இருக்கும்போது அவங்களோட கேட்கும் திறன் பார்வை இழந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதுக்கு ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்னா அவங்களுக்கு 1.5 வயசு இருக்கும்போது தான் பார்வையும் கேட்கும் திறனும் இழந்தாங்க. அடுத்து ஆனி சுலெவின் வாஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் பெர்கின் ஸ்கூல். அவங்க பெர்கின் ஸ்கூலில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டா? ஆமாம், ட்ரூ. அடுத்து ஃப்ளவர் வாஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட் டாட் பை ஆனி டு ஹிலன். அது ஃபால்ஸ். அடுத்து 4th ஒன் ஹிலன்ஸ் ஃபர்ஸ்ட் புக் த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப். அதுவும் ஃபால்ஸ். அடுத்து ஆனி அரைவல் சேஞ்ச் ஹிலன்ஸ் லைஃப் டோட்டலி. இது ட்ரூ. அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க வாட் மேட் ஹிலன்ஸ் அனேபிள் டு சி அண்ட் ஹியர். ஹிலன் வாஸ் அனேபிள் டு சி அண்ட் ஹியர் பிகாஸ் ஏன் இளன் கில்லரோட பார்வை மற்றும் கேட்கும் திறன் இழந்தாங்கன்னா ஷி பிகம் சீரியஸ்லி இல். எப்போ? அவங்களோட 1.5 வயசுல. அடுத்து வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே இன் இளன் கில்லர்ஸ் லைஃப். இளன் கில்லரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாட்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரைவல் ஆஃப் அன்னி சுலெவன். அன்னி சுலெவன் வருகை தான் அவங்க வாழ்க்கையில மிக முக்கியமான நாள். அடுத்து வாட் டிட் அன்னி சுலெவன் வாண்ட் ஃபார் ஹேர் ஸ்டூடெண்ட் ஹிலன். அன்னி சுலெவன் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க என்ன கொடுக்கணும்னு விரும்பினாங்க. வேர்ல்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நேச்சர். அவங்க டு எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நேச்சர் கொடுக்க விரும்பினாங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் திங்ஸ் இளன் லேர்ன்ட். த டிஃப்ரெண்ட் திங்ஸ் என்னென்ன இளன் கில்லர் வித்தியாசமான திங்ஸை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸையும் பிளேயிங் செஸ் விளையாடுறதையும் ஹார்ஸ் ரைடிங் அதெல்லாம் வித்தியாசமாக இளன் கற்றுக்கிட்டாங்க. இந்த புக் பேக் கொஷின் ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாமில் வரக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கவர் ஆகுது. அதனால் புக் பேக் தானே நீங்கள் சாதாரணமாக விட்டுட்டு போதால. இப்போ நீங்கள் ஒரு ப்ரோஸோ இல்லை போயமோ இல்லை லிட்ரேச்சர் ஏதோ ஒன்று படித்தாலோ சரி, அது படிச்சுட்டு புக் பேக்கை நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்து போயம். இந்த போயமில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற போயம் இன்க்ளூஷன். இது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்கில் தான் இருக்குது. இந்த இன்க்ளூஷன் எங்கே சிலபஸில் ரிலேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் 19th பார்ட்டில் மேட்ச் த போயம் அண்ட் போயட். போயட்டையும் போயமையும் மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சிலபஸில் 19th பார்ட் சியில் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூஷன் அப்படின்னா என்னன்னா ஒருங்கமைப்பு. இது எழுதுனது யாருன்னா டிடி பாட்டியா. இன்க்ளூஷன் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ அண்ட் நாட். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு அப்படி படிச்சிடலாம். டு பி அ பார்ட்
and not stand apart, to belong and not to be isolated, to have friends and not just companions, to feel needed and not to just a person with needs, to participate and not just to be a spectator, to have responsibilities and not just to enjoy rights, to have opportunities and not favors, is to be really included அப்படின்னு இந்த போயம் எழுதுந்து டிபி பாட்டியா. இதில் வந்து நாங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அண்ட் நாட் டூ அன்னாட் டூ அன்னாட் டூன்னு எல்லா லைன்ஸ்லேயும் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு கீவேர்டு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டூ அண்ட் நாட் இது ரெண்டு வந்தாலே வந்து இன்க்ளூஷன். இன்க்ளூஷனில் டூ அண்ட் நாட் வந்தாலும் இன்க்ளூஷன் தான். அந்த டூ அண்ட் நாட் எழுதுறது வந்து யார்? இன்க்ளூஷன் எழுதுறது டிபி பாட்டியா. இது வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் இன்க்ளூஷன்? இன்க்ளூஷன்னா என்னன்னா, இன்க்ளூஷன் மீன்ஸ் பிலாங்கிங்னஸ். இன்க்ளூஷன் மீன்ஸ் பிலாங்கிங்னஸ். ஹவு கேன் எ கிளாஸ் ரூம் பி மேட் இன்க்ளூசிவ்? கிளாஸ் ரூம் வந்து எப்படி வந்து இன்க்ளூசிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பை மேக்கிங் தெம் அவேர் ஆஃப் ரூல்ஸ். நிறைய ரூல்ஸ் போட்டு அவேர் பண்ணுற முடியுமா கிளாஸ் ரூம் வந்து இன்க்ளூஷனாக இருக்கும், ஒருங்கிணைந்து இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. வாட் வுட் இட் நீட் ஃப்ரம் ஈச் ஒன் ஆஃப் அஸ்? எல்லார்கிட்டும் இருந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்ரி ஒன் ஷுட் கோஆபரேட் வித் அதர்ஸ். அனைவரும் மற்றவங்க கூட கோஆபரேட் பண்ணி ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் ஸ்டெப் கேன் வி டேக் ரைட் அவே? நம்ம என்ன ஸ்டெப் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெயின்டைன் செல்ஃப் டிசிப்ளின், அவாய்ட் ஃபைட்டிங். செல்ஃப் டிசிப்ளினும் சண்டை போடாமல் இருந்தாலே போதும். இதெல்லாம் வந்து புக் பேக் கொஷின்ஸ். அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது கிரானி கிரானி ப்ளீஸ் கோம் மை ஹேர். இது வந்து செகண்ட் போயம். இதுவும் 6th term புக்கில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு போயம். இது வந்து சிலபஸில் எங்கே ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் சியில் மென்ஷன் த போயம் இன் விச் திஸ் லைன்ஸ் அக்கர். அது மட்டும் இல்லாமல் அதே பார்ட் சியில் 19ல் மேட்சிங் த போயட் அண்ட் போயம்ஸ். இதெல்லாம் வந்து கிரானி கிரானி ப்ளீஸ் கோம் மை ஹேரில் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம லைன் பார்த்துடலாம். கிரானி கிரானி ப்ளீஸ் கோம் மை ஹேர். இது எழுதுறது வந்து யாருன்னா கிரேஸ் நிக்கோலஸ். கிரானி ப்ளீஸ் கோம் மை ஹேர், யூ ஆல்வேஸ் டேக் யுவர் டைம், யூ ஆல்வேஸ் டேக் சச் கேர். இது வந்து அந்த கிரேஸ் நிக்கோலஸ் ஆத்தர் வந்து அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் வந்து தலை சீவி விடுறாங்க மாற்றி மாற்றி. அப்போ வந்து அந்த கிரேஸ் நிக்கோலஸ் தான் ஆத்தர். அவங்க தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரைம்ஸ், இந்த போயம் மூலியமா. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பாட்டி எப்படி தலை சீவுறாங்க, அம்மா எப்படி தலை சீவுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இந்த கிரானி கிரானி ப்ளீஸ் கோம் மை ஹேரோடைய போயமுடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போகலாம். கிரானி கிரானி ப்ளீஸ் கோம் மை ஹேர், யூர் ஆல்வேஸ் டேக் யுவர் டைம், யூ ஆல்வேஸ் டேக் சச் கேர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிரானி கிரானி அதாவது பாட்டி பாட்டி, நீங்கள் வந்து எப்போ வந்து என் தலையை வந்து வாரி விடும் போதும் சீவும் போதும் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக வந்து உங்கள் டைம் எடுத்துக்கிட்டு ரொம்ப அன்போடையும் வந்து கேரோடையும் நீங்கள் வந்து சீவிட்டு இருப்பீங்க. You make me sit on a cushion between your knees. You rub a little coconut oil, parting my hair as gentle as breeze. நீங்க உங்க ரெண்டு கால்களுக்கு இடையே வந்து என்னை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் எடுத்து என்னோட கூந்தல்ல மெதுவா வந்து தடவி விடுவீங்க, ஒரு பிரீஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அம்மா மம்மி மம்மி, she always in a hurry, she pulls my hair, sometimes she tucks. ஆனா அம்மா என்ன பண்றாங்க, இப்போ வேக வேகமா சீவுறாங்க. நிறைய வாட்டி சீவும் போது முடி வந்து சீப்பொடியா போயிடுது, புல் பண்ணிட்டு இருக்காங்க முடிய. அது மட்டும் இல்லாம நிறைய வலியும் ஏற்படுது. பட் கிரானி, you have all the time in the world, and when you are finished you always turn my head and say, now who's a nice girl. ஆனால் பாட்டி, நீங்கள் எப்போ வந்து என் தலையை சீவும் போதும் இந்த உலகத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு டைம் வந்து யாருக்குமே கிடைச்சிருக்காது. நீங்கள் தலையை சீவு முடித்ததும் என் தலையை திருப்பி இப்போ யார் இந்த அழகான பெண் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது, குழந்தை அப்படின்னு சொல்ல, இதுலேருந்து அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக அந்த சிலபஸ் ரிலேட்டடாக எப்படி கொஷின் வரும் அதை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்சியில் மென்ஷன் த போயம்ஸ் இன் திஸ் விச் திஸ் லைன்ஸ் அக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சப்போஸ் ஏதோ ஒரு 2 lines கொடுத்துட்டு இந்த லைன் வந்து எந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கிரானி கிரானி ப்ளீஸ் கோம் மை ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு
விச் போயம் திஸ் லைன்ஸ் பிலாங்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து எடுத்துடலாம். அதே கிராணி ப்ளீஸ் கம் மை ஹேர் தான். மேட்சிங் த போயட் அண்ட் போயம் அப்படின்னு இருக்கு. இந்த மேட்சிங் த போயட் அண்ட் போயமில் வந்து போயமோட ஹெட்டிங்கும் ஆத்தரோடைய நேமும் கேட்கலாம், அல்லது இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லைன் எடுத்துட்டு அது ஆத்தரோடைய நேம் கேட்கலாம். இது ரெண்டும் வந்து கேட்கலாம். அடுத்து வந்து நம்ம டேர்ம் 3 புக் வந்து பார்க்க போகிறோம். இந்த டேர்ம் 3 புக்கில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது போயம். அது வந்து இந்த போயம் பேர் என்னன்னா வித் எ ஃப்ரெண்ட். இது வந்து சிலபஸில் எந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் 14ல் மென்ஷன் த போயம் இன் விச் தீஸ் லைன்ஸ் அக்கர். அதில் வந்து சிலபஸ் ரிலேட்டடாக இருக்குது. அடுத்து மேட்சிங் த போயட் அண்ட் போயம், இது வந்து சிலபஸ் ரிலேட்டடாக இருக்குது. இப்போ வந்து வித் எ ஃப்ரெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஐ கேன் டாக் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் வாக் வித் எ ஃப்ரெண்ட். இந்த போயமுடைய என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தர் வந்து என்ன, ஒரு பையன் வந்து அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது அவன் ஒரு ஃப்ரெண்டு கூட எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்பாக என்னென்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்றது சொல்லியிருக்காரு. வித் எ ஃப்ரெண்ட் எழுதுனது ஆத்தர் வந்து யாருன்னா விவியன் கோல்ட். ஃபர்ஸ்ட் நம்ம போயம் பார்க்கலாம். ஐ கேன் டாக் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் வாக் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் ஷேர் மை அம்பர்லா இன் த ரெயின். நான் என் நண்பனு கூட வந்து நடந்தும் போவேன், பேசுவேன், அது மட்டும் இல்லாமல் என் அம்பர்லா ஷேர் பண்ணுவேன் எப்போனா மழை பெய்யும் போது. ஐ கேன் பிளே வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்டே வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் லேர்ன் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன். என் நண்பன் கூட ப்ளே பண்ணுவேன், அவங்க கூட தங்குவேன், அவங்க கூட படிப்பேன், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். ஐ கேன் ஈட் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் கம்ப்ளீட் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் ஈவன் சம்டைம்ஸ் டிஸ்அக்ரி. நான் என் நண்பன் கூட சாப்பிடுவேன், அவங்க கூட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன், ஆனால் சில டைம் வந்து நாங்கள் கோச்சுக்கிட்டாலும் கோச்சுப்போம். அடுத்து ஐ கேன் ரைட் வித் எ ஃப்ரெண்ட் அண்ட் டேக் ப்ரைட் வித் எ ஃப்ரெண்ட். எ ஃப்ரெண்ட் கேன் மீன் ஸோ மச் டு மீ அப்படின்னு இந்த போயம் எழுதுந்து விவியன் கோல்ட். இந்த போயமில் வந்து ஒரு கீவேர்டு இருக்குது. அது என்னன்னா ஜஸ்ட் எ ஃப்ரெண்ட் மட்டும்தான். நிறைய லைன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் அண்டர்லைன் பண்ணிக்கக்கூடிய ஃப்ரெண்டுன்னு இருக்கும். டேரெக்டாக நீங்கள் ஃப்ரெண்டுன்னு வந்தாலே வித் எ ஃப்ரெண்ட் அது எழுதுந்து விவியன் கோல்ட் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சம்டைம்ஸ் அந்த ஃப்ரெண்ட் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய லைன்ஸ் கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளான போயம். போன டேர்ம் 2 புக்கில் நம்ம போயம் பார்த்த மாதிரி அதே மாதிரி தான். மென்ஷன் த போயம் இன் விச் தீஸ் லைன் அக்கர்ஸில் ஏதோ ஒரு 2 லைன் எடுத்து கொடுத்துட்டு அது இந்த போயமோட டாபிக் எந்த போயத்துலேருந்து வருது அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா இந்த போயம் டாப்பிக்கும் ஆத்தரும் ரிலேட்டட் பண்ணி கேட்கலாம். இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹூ இஸ் த ஸ்பீக்கர் இன் திஸ் போயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த போயமில் ஸ்பீக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவியன் கோல்ட். ஆத்தர் தான் வந்து தன்னை வந்து ஒரு பையனாக வந்து பாவிச்சு அவன் ஃப்ரெண்டுக்கு கிட்ட எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து யூ டேக் ப்ரைட் வித் யுவர் ஃப்ரெண்ட் வென் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஹி இஸ் அட்வைசிங் கேரிங் ஹெல்ப் அதர்ஸ். அவர் அந்த ஃப்ரெண்டு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணும் போதும் எனக்கு கேரி பண்ணும் போதும் எனக்கு மற்றவங்க கூட ஹெல்ப் பண்ணும் போதும் வந்து நான் வந்து ஃப்ரெண்டை வந்து ப்ரைடாக நினைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இது கூட புக் பேக் கொஷின். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ரீடர். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரி த எலிஃபண்ட். இது வந்து சிலபஸில் எங்கே ரிலேட்டட் ஆயிருக்குன்னா பார்ட் சியில் 6th கேரக்டர்ஸ் கோட்ஸ் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ். இதில் வந்து ரிலேட்டடாக இருக்கு. இந்த கரி த எலிஃபண்ட் வந்து ஷார்ட் ஸ்டோரியாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கரி த எலிஃபண்ட்ல முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரி வந்து யாரு, ஒரு எலிஃபண்ட். அடுத்து செகண்ட் ஒன் வந்து தான் கோபால் முகர்ஜி. அந்த தான் கோபால் முகர்ஜி தான் ஆத்தர். அவர் தான் வந்து ஒரு பாயா வந்து இந்த ஸ்டோரியில வந்து இருப்பார். அடுத்து 3வது வந்து பாய் ஃப்ரம் மை வில்லேஜ். பாய் ஃப்ரம் மை வில்லேஜ்ன்றது ஒரு பையன் வந்து ஒரு குளத்துல மாட்டிப்பான். அதை வந்து எப்படி இந்த கரின்றது ஒரு எலிஃபென்ட்னு சொல்லியிருப்போம். அந்த எலிஃபென்ட்டும் அந்த ஆத்தரும் 2 பேரும் சேர்ந்து அந்த பாயை வந்து எப்படி வந்து அந்த குளத்துல இருந்து மீட்கிறாங்க அப்படின்றது தான், அந்த ரிவர்ல இருந்து மீட்கிறாங்கன்றது தான் இந்த ஸ்டோரி. இப்போ நம்ம ஸ்டோரி வந்து பார்க்கலாம். கரி த எலிஃபென்ட் எழுதுறது தான் கோபால் முகர்ஜி. கரிக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னா அந்த எலிஃபென்ட்டுக்கு 5 months old, 5 மாத குழந்தை மாதிரி தான் அந்த எலிஃபென்ட். அடுத்து ஆத்தருக்கு, நம்ம ஆத்தருக்கு எவ்வளோ வயசு ஆகுதுன்னா 9 years old.
இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க, ஒன்னாவே வளர்றாங்க. ஆனா வந்து கரிக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு நாளைக்கு 40 பவுண்ட் வந்து ஃபுட்டு வந்து தேவைப்படுது கரிக்கு. அந்த ஃபுட்டு என்ன பண்ணும், டெய்லியும் வந்து ட்விங்க்லிங் பண்ணி சியூ பண்ணி அது கூட ப்ளே பண்ணி வந்து சாப்பிடும் கரி. அடுத்து டெய்லி வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க 2 பேரும் கரியும் ஆத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆற்றங்கரையில வந்து 2 பேரும் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து ஆத்தர் வந்து ஒரு சாண்ட் பேக் எடுத்துட்டு கரியோட ஃபுல்லா வந்து மேல எல்லாம் தொடச்சிட்டு குளிக்க வச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து கரிக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கரியை வந்து ஆற்றங்கரையில விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் உணவு தேட ட்விங்க்லிங்ஸ் எடுக்க வந்து காட்டுக்குள்ள போவார். காட்டுக்குள்ள போகும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரி வந்து கூப்பிடுவோம். கரி ஏன் கூப்பிடுறான் அப்படின்ட்டு ஆதத்தர் வந்து மரத்து மேல இருந்து கீழே இறங்கி வேகமா ஓடி போய் வந்து பார்க்கும்போது, கரி ஆற்றங்கரை அந்த ஷோர்ல நின்றுக்கிட்டு அவன் உடம்பு ஃபுல்லா தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ இழுத்துட்டு இருப்பான். என்னடா அவன் இழுத்துட்டு இருக்கான் அப்படின்னு அவன் ஆத்திரம் வந்து தண்ணிக்குள்ள போய் பார்க்கும்போது உள்ள வந்து ஒரு பையன் வந்து சிக்கிட்டு இருப்பான். அதனால ஆத்திரம் வந்து உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது கரி வந்து தள்ளி விட்டுருவான். தண்ணிக்குள்ள போனவொடனே ஆத்தருக்கு வந்து ஒரு மாதிரி மூச்சு இது பண்ணிடும். அப்புறம் கரி வந்து என்ன பண்ணுவான்னா, அதனுடைய தும்பிக்கை ட்ரங்க் மூலியமா எடுக்கும்போது ஆத்தர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, இது ஒரு பாம்பு மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா பார்த்தா அதுல இருந்து ஒரு மூச்சு காத்து வச்சுக்கிட்டு இது வந்து கரியோட தும்பிக்கை தான் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஆத்தரும் அந்த உள்ள இருக்கக்கூடிய பையனும் எல்லாம் வெளியே எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பையனை வந்து கரியும் ஆத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வயிற்றுல நெஞ்சுமலையும் அழுத்திட்டு இருக்கும்போது அந்த பையனுடைய வாயிலிருந்து தண்ணி வந்து வெளியே வந்துடும். அந்த பையனை வந்து காப்பாத்திடுவாங்க. அப்புறம் வந்து ஆத்தர் ரியலைஸ் பண்ணுவாரு, இந்த பையன் தான் வந்து என்னோட வில்லேஜ்ல இருக்க பையன் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவாரு. இதுல இருந்து கரி வாஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐ ஹெவர் ஹேட் அப்படின்ட்டு தான் கோபால் முகர்ஜி சொல்லியிருப்பாரு. தான் கோபால் முகர்ஜி யாரு, அவர் தான் வந்து ஆத்தர். இதுல வந்து இப்ப நம்ம பார்க்க போறது புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து the earliest way to lean on an elephant is to. the easiest way, எலிஃபண்ட் வந்து ஈஸியா வந்து லென் பண்றதுக்கு என்ன வே அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிஃபண்டோடைய காதை பிடிச்சி கூட்டிட்டு போறது அப்படின்னு. ஏன் காதை பிடிச்சி கூட்டிட்டு போறோம்னா, ஆத்தர் தான் வந்து கரியை வந்து ஈஸியா வந்து கைப்பிடிச்சி நம்ம எப்படி வந்து ஒருத்தர் கூட்டிட்டு போறோமோ அதே மாதிரி ஆத்தர் வந்து எலிஃபண்டோடைய காதை பிடிச்சி ஈஸியா வந்து கூட்டிட்டு போவார் அப்படின்னு தான் இந்த கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. கரி கால்டு த ஆத்தர் ஆஃப் த ஸ்டோரி பிகாஸ், கரி ஏன் வந்து ஆத்தர் வந்து கூப்பிட்டான் அந்த கதையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, he wanted to save a droving boy, அந்த பையனை காப்பாத்துறதுக்காக கரி வந்து கூக்குரல் இட்டார். the rope like things around my neck was, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆத்தர் வந்து தண்ணிக்குள்ள இருக்கும்போது ஆத்தருடைய கழுத்தை சுத்திட்டு ஒரு பாம்பு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது சுத்திட்டு இருக்கிறது எதுனா கரியோடைய ட்ரங்க், கரியோடைய தும்பிக்கை. அடுத்து ஆஃப்டர் கரி லிஃப்டட் த பாய்ஸ் waist gently up and down, கரி வந்து அந்த பையனை தூக்கி குலுக்கிட்டு கீழே வைக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்படி அழுத்திட்டு இருக்கும்போது பையனுடைய வாயிலிருந்து தண்ணி வந்து மவுத்துல இருந்து வெளியே வந்தது. த பாய் வாஸ், அந்த பையன் வந்து யாரு அப்படின்னா, ஃப்ரம் மை வில்லேஜ், ஆத்தருடைய வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு பையன். அடுத்து மேட்ச், இங்க வந்து மேட்ச் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எதுக்கு ரிலேட்டடா இருக்குன்னு பாருங்க. கரி வந்து ஒரு யாரு, ஒரு 5 months old எலிஃபண்ட். அடுத்து த ஆத்தருக்கு எவ்வளவு வயசு, 9 years old. அடுத்து கரியோட ஃபுட் என்ன, வெயிட் அண்ட் 40 pounds, 40 பவுண்டு உள்ள ஃபுட் வந்து ட்விங்க்லிங்ஸ் வந்து கரி வந்து சாப்பிடும். இதோடைய அந்த 6th standard ரிவிஷன் வந்து முடிஞ்சது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நிறைய கிராமர் பார்ட்ஸ்லாம் இருக்கு. நம்ம கிராமர் வந்து தனியாகவே வீடியோவை பார்த்ததுனால கிராமர் மட்டும் தேவையில்லாமல் லிட்ரேச்சர் பார்ட் பி பாலிசி மட்டும் இதில் வந்து எப்பயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம 7th standard 8th standard ஃபுல்லாக வந்து எல்லா புக்கும் வந்து நான் வந்து கவர் பண்ண போகிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Thank you for watching this video. For more video please subscribe below. This is Kalera signing off. Thank you. நன்றி, வணக்கம்.